அன்பானவர்களே, சென்ற வாரத்தில் அல்லாஹ்வினுடைய உபகாரத்திற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்த சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரத்திலே அந்த நன்றி உணர்வு நல்லடியார்களிடத்திலே எந்த அளவிற்கு இருந்தது என்பதை குறித்து பார்ப்பதற்கு இருக்கிறோம். பொதுவாகவே இன்றைய காலத்தில் ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஒரு தனி மனிதனுடைய சமூக ரீதியாகவும் சரி, இழந்துவிட்ட, காணாமல் ஆக்கிவிட்ட ஒரு பண்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை நன்றி உணர்வு என்பதாக நம்மினால் பார்க்க முடியும். ரப்புல் ஆலமீனிடத்திலேயும் கிடையாது. எவ்வளவோ உபகாரங்களை செய்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுக்காக தொழுகுவது இல்லை, நோன்பு வைப்பது இல்லை, ஜக்காத்து கொடுப்பது இல்லை, அவனுடைய ஷரியத்துகளை ஏறெடுத்து பார்ப்பது இல்லை. மறுபக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பேணுவது கிடையாது, அவர்களுடைய தியாகங்களை நினைத்து பார்ப்பது இல்லை. மறுபக்கம் சஹாபாக்கள் நமக்காக செய்த மிகப்பெரிய தியாகங்கள், மிகப்பெரிய அர்ப்பணிப்புகள், அவைகளை எல்லாம் நினைத்து கூட பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நமக்காக இந்த தீனில் இஸ்லாம் வருவதற்காக தன்னுடைய குடும்பங்களை தாண்டி தன்னுடைய உயிர்களை துச்சமாக மதித்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு தியாகங்களை செய்த இமாம்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், அவர்களுடைய உபகாரங்கள் எல்லாம் நாம் நினைத்து பார்ப்பது இல்லை. இதுவெல்லாம் ஆன்மீக ரீதியாக ஒரு பக்கம் என்று சொன்னால், மறுபக்கம் ஓரளவு வளர்ந்து விட்ட, சம்பாதிக்க ஆரம்பித்து விட்ட ஒரு மகன், ஒரு மகள் தன்னுடைய தகப்பனுடைய உபகாரத்தை நினைத்து பார்ப்பது இல்லை. தன்னுடைய தந்தையினுடைய உபகாரத்தை நினைத்து பார்ப்பது இல்லை, தாயினுடைய உபகாரத்தை நினைத்து பார்ப்பது இல்லை. கணவன் தன்னுடைய மனைவியினுடைய உபகாரத்தை நினைத்து பார்க்காத கணவன்கள், தன்னுடைய கணவனுடைய உபகாரத்தை நினைத்து பார்க்காத மனைவிமார்கள், தன்னுடைய உடன்பிறப்புகள் செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை எல்லாம் நினைத்து பார்க்காத சகோதர உறவுகள். இதை தாண்டி இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியிலே ஒவ்வொரு மனிதர்களும் பிற மனிதர்களிடத்தில் செய்யக்கூடிய உபகாரங்களை எல்லாம் மறந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடியும். ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளர்கள் செய்யக்கூடிய உபகாரங்களை எல்லாம் மறந்திருக்கிறார். அதே போன்று தொழிலாளியாக இருக்கக்கூடியவர் முதலாளி தனக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரத்தை எல்லாம் அவர் மறந்திருக்கிறார். செய்த எல்லா விதமான விஷயத்திற்கும் நன்றி இல்லாத ஒரு சூழலை சமுதாயத்திலே பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக நாம் அந்த உபகாரத்தை மறக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாத நன்றி உணர்வை நாம் நினைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். காரணம் என்னன்னா, இந்த நன்றி உணர்வு இருக்கிறது, இது அல்லாஹு தஆலா மிகப்பெரிய பாக்கியமாக உணர்த்தி காண்பிக்கிறான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்துகளில் மிக முக்கியமான நியாமத் எதுவென்று சொன்னால் இந்த நன்றி உணர்வு என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சுட்டி காண்பிக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ரெண்டே வகை தான். படைத்தவன் சொல்கிறான், அறிஞர்கள் சொல்லல, மற்ற மனிதர்கள் சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் 2 வகை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. மனிதனை படைத்து அவனை உருவாக்கி அவனுக்கென்று 2 பாதைகளை நான் அமைத்து கொடுத்திருக்கிறேன். ஒன்று, நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. மற்றொன்று, நன்றி கெட்ட நிலையிலே, நன்றி மறந்த நிலையிலே நடைபெறக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை. யாரெல்லாம் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களை ஷாக்கிரன் என்று சொல்லக்கூடிய அந்த பாதையிலே அல்லாஹ் தஆலா செலுத்துகிறான். யாரெல்லாம் நன்றி மறந்தவர்களாக, நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம், தீயவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நன்றி மறந்த கூட்டத்திலே செலுத்துகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காண்பிக்கிறான். எனவே நாம் நன்றி உள்ளவர்களாக ஆகிவிட வேண்டும், நல்லடியார்களாக ஆகிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே கண்டிப்பாக உருவாக வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நன்றி என்றால் என்ன, அது எப்படி நாம் பெற்றுக்கொள்வது, நம்மிடத்தில் நன்றி வரணும் என்றால் என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்தஹத்துஸ் பின்னிஅமத்தி ஷுக்ர்.
ஒரு உபகாரத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த உபகாரத்தை இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த உபகாரம் என்பதாக நினைத்து அதை வெளிப்படுத்துவது இருக்கிறதே, இது நன்றி உணர்வு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்றைக்கி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உபகாரம் எவ்வளவு பெரிய உபகாரம் இருக்கிறது என்பதை நாம் நினச்சி பார்க்கறது கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா என்னென்ன உபகாரத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்றத நினச்சி பார்க்காம இருக்கிறது தான். அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாரசீக உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மேதை. எப்படி தமிழில் ஒரு திருவள்ளுவரை நாம் அடையாளப்படுத்துகிறோமோ அது போன்றே அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய குலிஸ்தான் என்கின்ற புத்தகம் மிக அற்புதமான நூலாக. அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னை குறித்து ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். தான் ஏதோ ஒரு வக்து தொழுகையை தொழுவதற்காக கடுமையான வெயிலிலே லுஹருடைய நேரத்திலே மஸ்ஜிதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய காலணி செருப்பு அருந்து விடுகிறது. செருப்பு அருந்து விட்ட காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நொந்து கொள்கிறார்கள். ரப்பே, நான் தொழுவதற்காக தானே செல்கிறேன், கொஞ்ச நேரம் இந்த செருப்பிற்கு ஹயாத்தை கொடுத்திருந்தால், காலத்தை கொடுத்திருந்தால் நிம்மதியாக போய் நான் தொழுதுட்டு வந்திருப்பேனே. இப்படி போகும் பொழுது கடுமையான சுடுபாதையிலே என்ன நடக்க வச்சிட்டாயே என்பதாக அவர்கள் நொந்து கொண்டு அந்த தொழுகையை நிறைவேற்றி விட்டு வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாட்டை செய்கிறான். ஒரு மனிதர் வருகிறார். எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால், இப்தலாஹுல்லாஹு பில் ஆம், அல்லாஹ் தஆலா அவருக்கு கண்ணையும் கொடுக்கல, 2 கையையும் கொடுக்கல, 2 காலையும் கொடுக்கல. அவர் தொழுகைக்கு வந்து கொண்டிருக்கிறார். செருப்பு இல்லாத அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில், ரப்பே, நான் தொழுவதற்காக வருகிற பொழுது எனக்கு செருப்பு இல்லாமல் ஆக்கிவிட்டாயே என்பதாக நொந்து கொண்டார்கள். இப்ப தொழுகைக்கு வருகிறார் ஒரு மனிதர், மஸ்ஜிதை நோக்கி வருகிறார். கடுமையான வெயில். அந்த நேரத்திலே கண் தெரியாத நிலையில் கையும் இல்லாமல் காலும் இல்லாமல் தவண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி தவண்டு வருவாருன்றதை நாம கற்பனை பண்ணி பார்க்கணும். கையும் இல்லை, காலும் இல்லை, இவர் எப்படி தவண்டு வருவாரு? சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு ஒரு கடுமையான அந்த வெயிலிலே அவர் வந்து கொண்டு அவர் மஸ்ஜிதை ஒதுங்கியவுடன் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மா யுப்தலாக பிஹி கைரி. என் அல்லாத எத்தனையோ நபர்களுக்கு கொடுக்காத ஆரோக்கியத்தை எனக்கு அல்லாஹ் கொடுத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? யாருக்கும் கொடுக்காத ஆரோக்கியத்தை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட ரப்புக்கு எல்லா புகழும் என்பதாக அவர் சுக்ரு செய்கிறார். இது சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஆச்சரியத்தை ஏற்படுத்திவிட்டு அவரிடத்தில் கேட்கிறார், என்னப்பா நீ கையும் இல்லை, காலும் இல்லை, கண்ணும் இல்லை, ஆனால் நீ சொல்கிற அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மா யுப்தலாக கைரி, என் அல்லாத மற்றவர்களையெல்லாம் அல்லாஹு தஆலா சோதனை செய்தானே, அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை, யாருக்கும் கொடுக்காத ஆரோக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாக சொல்கிறாயே, என்ன ஆரோக்கியத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான் கேட்கிறார்கள். அலா ஐயி ஷைஇன் தஹ்மதுல்லாஹ வ தஷ்குரு. என்னப்பா, அல்லாஹ்வை நீ எந்த அடிப்படையில் நீ நன்றி செலுத்துகிறாய், எந்த அடிப்படையில் நீ புகழுகிறாய்? அவர் சொல்கிறார், யாஹாதா, என்ன மனிதரே, இப்படி கேட்டு விட்டீர்கள். அஷ்குருல்லாஹ அன் வஹபனி லிசானன் தாக்கீரா. ரப்பை நினைத்து நன்றி செலுத்தக்கூடிய, பேசக்கூடிய நாவை என்னுடைய ரப்பு எனக்கு தந்திருக்கிறான். வ கல்பன் ஷாக்கிரா, நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை கொடுத்திருக்கிறான். வ கல்பன் ஹாஷியா, பயப்படக்கூடிய, ரப்பை அஞ்சக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுத்திருக்கிறான், நிலையை கொடுத்திருக்கிறான். வ பதனன் அலல் பலாஇ சாபிரா, எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய உடல் அமைப்பை கொடுத்திருக்கிறான். இவ்வளவு கொடுத்த ரப்புக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்பதாக அவர் கேட்கிறார். அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே போய் மன்னிப்பு கேட்கிறார் தொழுது. ரப்பே, ஒரு செருப்பு இல்லை என்கிற காரணத்தினால் நான் உன்னை நொந்து கொண்டேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை எனக்கு காண்பித்தாயே என்பதாக நினைத்து அழுது மன்றாடியவர்கள் மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்றுக்கொண்ட அற்புதமான அடியாராக அடையாளம் காணப்படுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம்.
அன்பானவர்களே, இப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன? நிறைய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் பார்ப்பதற்கு தவறி விடுகிறோம். எதை கொடுக்கவில்லையோ அந்த விஷயத்தை நாம் நோட்டமிட ஆரம்பிக்கிறோம். எப்ப இந்த பண்பை நாம் கையில் எடுக்கிறோமோ, நன்றி கெட்ட தன்மை, நன்றி மறந்த பேஷ்குருடைய நிலை நமக்கு சர்வ சாதாரணமாக ஏற்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் ஒருவர் வருகிறார். இஹ்யா உலூமுத்தீனில் பதிவு செய்கிறார்கள். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, நம்மலாம் நார்மலாக இப்போல்லாம் சொல்கிறோம்ல, என்ன ரப்பு எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ பண்ணாலும் அல்லாஹ் தஆலா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறான், ரொம்ப வறுமையில் போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு என்பதாக சொல்கிறார். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கிறார்கள் அந்த மனிதரிடத்தில், யஸுர்ருக அன்த அம்மா வலக அஷ்ரத்து ஆலாஃப், என்பா உனக்கு கண் பார்வை இழந்து விடட்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்வான், அதற்கு பகரமாக உனக்கு 10,000 தங்க காசுகளை நான் கொடுக்கிறேன். 10,000 தங்க காசுகளுக்கு பகரமாக வாழ்க்கை முழுவதும் குருட்டு வாழ்க்கையை கடைபிடிப்பதற்கு, அனுபவிப்பதற்கு நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறார். காசு வரும் போவுங்க, கண் இல்லாட்டி என்னவாகிறது அவர் என்பதாக அவர் சொல்கிறார். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, யஸுர்ருக அன்த அக்ரஸ், உன்னை அல்லாஹு தஆலா வாய் பேச முடியாத ஊமையாக ஆக்கிவிட வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்கிறேன், அதை நீ விரும்புகிறாயா? வலக அஷரத்து ஆலாஃபி திர்ஹம், உனக்கு தீனார், உனக்கு 10,000 தீனார்களை நான் கொடுக்கிறேன், அதற்கு பகரமாக வேண்டாம் என்று சொல்கிறார். அப்படி செஞ்சிடாதீங்க, துஆ செஞ்சிடாதீங்க. யஸுர்ருக அன்த மஜ்னூன், உன்னை அல்லாஹு தஆலா அறிவு இல்லாத பைத்திய நிலையிலே அல்லாஹு தஆலா ஆக்கட்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யவா? வலக அஷரத்து ஆலாஃப் தீனார், உனக்கு வேண்டால் 10,000 தங்க காசுகளை கொடுக்கிறேன், அதற்கு பகரமாக வேண்டாம் என்று சொல்கிறார். என்னப்பா இப்படி சொல்ற? யஸுர்ருலக அன்த மக்தூஉல் யதைனி வர்ரிஜ்லைன், உனக்கு 2 கை 2 கால் வெட்டப்பட்டதாக ஆகட்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்வது உனக்கு விருப்பமானதாக இருக்கிறதா? வலக 20,000, உனக்கு 20,000 தங்க காசுகளை அள்ளி கொடுக்கிறேன், வேண்டாம் என்று சொல்கிறார். சொன்னவுடன் அவர்கள் கேட்கிறார்கள், அம்மா தஸ்தஹி அல்லா தஷ்கூர மௌலா, உன்னுடைய மௌலா, உன்னுடைய ரப்பு இதையெல்லாம் உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறானப்பா, கண் பார்வையை கொடுத்திருக்கிறான், இதுவெல்லாம் இழக்கின்ற பொழுது நமக்கு அவ்வளவு அல்லாஹ்வினுடைய அருள் நமக்கு தெரிகிறது. ஒரு கிட்னி ஃபெயிலியராக ஆகிற பொழுது, ஒரு ஹார்ட் அட்டாக் அதுக்கு ஒரு ஆஞ்சி பண்ணணும் என்பதாக சொல்லுகிற பொழுது, இந்த உறுப்பை எடுத்துவிட்டு வேறொரு உறுப்புகள் மாற்று சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு பதட்டம் ஏற்படுகிறது. இவ்வளவு தொகையா, எப்படி நான் செலுத்துவேன் என்பதாக நமக்கு பதறுகிறது. எப்படி நான் அதை நான் எப்படி நிறைவேற்றுவேன்? பிளட் கேன்சர் என்பதாக ஒன்று வந்துருச்சுன்னா அவருடைய ஒவ்வொரு சமயத்திலையும் அந்த பிளட்டை ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படிப்பட்ட நிலை, ஒவ்வொரு தடவையும் எடுப்பதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும். இவ்வளவு தொகைகளை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருந்து நாம் வருகிற பொழுது இலவசமாக கொடுத்தானே. அல்லா தஸ்தஹி அல்லா தஷ்கூர மௌலாக், உன்னுடைய ரப்பை நீ நன்றி செலுத்தாமல் இருப்பதற்கு உனக்கு வெட்கமாக இல்லை, எப்படி உனக்கு மனம் வந்தது என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். உடனே அந்த மனிதர் அவர் உணர்ந்தார், ரப்புடைய விஷயத்தில் என்ன காசு பணம், அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும், இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆதரவு வைப்போம், நம்ம முயற்சி செய்வோம் என்பதாக அவர் கிளம்பி சென்றார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இது போன்றுதான் ஒரு சின்ன எத்தனையோ விஷயங்களை கொடுத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒன்று வந்துருச்சுன்னா, ஒன்றுமில்லை, வீட்டிலே சமைக்கக்கூடிய மனைவியினுடைய சாப்பாட்டிலே கொஞ்சம் உப்பு அதிகமாக ஆகிவிட்டது என்பதற்காக தலாக்கு விட்டவர்கள் எத்தனை தலாக்கு வரையிலும் சென்ற குடும்பத்தினர்கள் எல்லாம் இருக்கிறார். சண்டை சர்வ சாதாரணமாக மனைவியுடைய வீட்டில் இருந்து வந்த ஒரு நபருடைய மூலமாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு விட்டது என்பதற்காக மனைவி செய்த உபகாரத்தை எல்லாம் மறந்துவிட்டு
தலாக்கு வரையிலும் சென்ற குடும்பத்தினர்கள் எத்தனை பேர்? அதே போன்று கணவனுடைய செயலிலேயும் எத்தனையோ வாழ்க்கைகளை பார்க்கிறோம். சின்ன சின்ன உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக ஒரு பெண்ணிற்காக தன்னை பெற்றெடுத்த தகப்பனை, தன்னை பெற்றெடுத்த ஈன்றெடுத்த தாயை உதறிவிட்டு சென்ற பெண்கள் எத்தனை பேர், எத்தனை இளைஞர்கள். சுப்ஹானல்லாஹ். 4 காசு சம்பாதிக்க ஆரம்பித்தவுடன் தன்னுடைய தந்தையை தாயை எட்டி மிதிக்கக்கூடிய பிள்ளைகளும் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வதை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எப்படி இந்த பண்பு வந்துச்சு? பதுஷ்கூர், நன்றி இல்லாத அந்த தன்மை ஒரு மனிதனிடத்தில் எப்பொழுது அது வர ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது அவன் எல்லா விதமான மட்டமான செயல்களுக்கும் உரித்தானவனாக இருக்கிறான். ஆனால் மறுபக்கம் பார்த்தோம் என்று சொன்னார். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எப்பொழுதுமே நன்றியை, ரப்புல் ஆலமீன் கொடுத்த நன்றியை நீங்கள் நினைத்து பாருங்கள். கொடுத்திருக்கிறான். நாம் எவ்வளவு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த கொடுக்கப்பட்ட விஷயத்தில் நாம் எவ்வாறு நடந்து இருக்கிறோம், நடந்து கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அல்லாஹு தஆலா 2 சம்பவத்தை சொல்லி காண்பிப்பான். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வத்ரிபு லஹும் மஸல ரஜுலைனி ஜஅல்னா லிஅஹதிமா ஜன்னத்தைனி மின் அனாம். 2 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த 2 நண்பர்களில் ஒருவருக்கு நாம் 2 திராட்சை தோட்டத்தை கொடுத்தோம். வஹஃபஃப்னாஹுமா, நாம் அந்த 2 திராட்சை தோட்டம் என்றால் சாதாரணமான திராட்சை தோட்டம் அல்ல. அந்த திராட்சை தோட்டத்தை சுற்றி பாதுகாப்பதற்காக பேரித்த மரங்களை நாம் சுற்றிலும் ஏற்படுத்தி இருந்தோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஜஅல்னா பைனஹுமா ஸர்ஆ. இந்த 2 தோட்டம், இந்த 2 தோட்டத்திற்கு மத்தியிலே என்ன காய்கறி வேண்டுமானாலும் பயிரிட்டு கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு விவசாய நிலத்தை நாம் கொடுத்தோம். என்ன கவலை இருக்கு? பழம் இருக்கு. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இதுக்கு அப்புறம் தண்ணீர் இருக்கு, விவசாயம் இருக்கு, காய்கறி இருக்கு, எல்லாமே இருக்கு, பயிரிட்டு கொள்ளலாம், அழகா நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். அவர் தன்னுடைய சகோதரன், அவருக்கு அல்லாஹு தஆலா எதையுமே கொடுக்கல. ஆனால் மார்க்கத்தை கொடுத்திருந்தான். மார்க்கத்தை கொடுத்திருந்தான். உலகத்தினுடைய ஆதாயத்தை இவருக்கு கொடுத்திருந்தான். இவருக்கு உலகத்தினுடைய ஆதாயத்தை கொடுக்கல, மார்க்கத்தை கொடுத்திருந்தான். இவர் அவர்கிட்ட பெருமை அடித்து பேசுகிறார். இன்றைக்கி நிறைய பேர் அது மாதிரி பார்க்கலாம். கொஞ்சம் நல்ல தீன்தாரி, தொழுகை இல்லை, எந்த ஒரு இபாதத்தில் இல்லை, முகத்தில் நபியினுடைய சுன்னத்தினுடைய அடையாளங்கள் எதுவுமே கிடையாது இருக்கிறார். மற்றொருவர் தீன்தாரியாக இருக்கிறார், 5 வேளை தொழுகிறார், எல்லா இபாதத்துகளையும் செய்கிறார். ஆனால் அவரிடத்தில் பொருளாதாரம் இல்லை என்கிற காரணத்தினால் அவரை சர்வசாதாரணமாக கேவலமாக பேசக்கூடிய நபர்கள் எத்தனையோ நபர்கள். அதே மாதிரி ஒரு 4-5 நாலேஜுகளை படிச்சிட்டார். மனிதன் உருவாக்கிய நாலேஜ் என்பதாக இருக்கக்கூடிய நாலேஜ் அவர் படிச்சுட்டார். படித்த ஆலிமிடத்தில், ஓதிய ஆலிமிடத்தில் அவர் சட்டம் சொல்லிக்கொண்டு, அவரிடத்தில் சில ஆங்கில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு பெருமை பாராட்டக்கூடிய, இவர்கள்லாம் ஒன்றுமே தெரியாது என்பதாக நினைக்கக்கூடிய அந்த ஆலிமை, ஹாஃபிதுல் குர்ஆனை பெயர் கூறி அழைக்கக்கூடிய ஒரு காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக அழைக்கிறார். என்ன காரணம்? இவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கிப்ரு தான் காரணம். அல்லாஹு தஆலா அவர் கொஞ்சம் நினைச்சு பார்க்கல, இவருக்கும் மறுமையிலே அவருக்கும் மத்தியிலே உள்ள அந்தஸ்து என்ன என்பதை அவர் நினைச்சு பார்க்கல. அல்லாஹு தஆலா ஹிஃபுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்வதற்கு தன்னை தேர்வு செய்யவில்லையே என்கின்ற எண்ணம் அவருக்கு வரல. அல்லாஹு தஆலா தன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறான் என்பது அவர் புரியல. என்ன செய்கிறார்? உலகத்தினுடைய சில ஆசை பாசங்களை பார்த்துவிட்டு, ஆதாயங்களை பார்த்துவிட்டு நல்ல நிலையிலே இருக்கிறோம் என்பதாக அவர் நினைக்கிறார். அவர் சொல்றார், மாதுன் தபீத ஹாதிஹி அபதா, இது எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும்பா. நீ என்ன வாழ்க்கையை வாழ்கிற, அல்லான்னு சொல்லிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிற, வாழ்க்கையில் பொழைக்க தெரியாதவனாக இருக்கிற, என்னுடைய சொத்துக்களை எல்லாம் பார்த்தியா எப்படிப்பட்ட இதாக இருக்குது தெரியுமா, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததிகள் எல்லாமே நிரந்தரமாக உட்காந்து சாப்பிடுவான், அப்படிப்பட்ட நிலையை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் என்பதாக சொல்கிறார். அவர் சொல்கிறார், நண்பர் சொல்கிறாரு, அல்லாஹு தஆலா உனக்கு கொடுத்துருக்க நியாமத்தெல்லாம் ஓகேப்பா, ஆனால் எனக்கு கொடுக்கலன்றது உனக்கு தெரியுதில்ல, உன் கூட நண்பனாக தானே இருக்கேன். ஒலவுலா இது தகல்த்த ஜன்னத்தை புகழ்த்த மாஷா அல்லாஹுல்லா, அல்லாஹு தாலாவை நீ அந்த தோட்டத்திற்குள்ளாக நுழைகிற பொழுது நீ சொல்லியிருக்க வேண்டாமா என்னன்னு? வலவுலா இது தகல்த்த ஜன்னத்தை புகழ்த்த மாஷா அல்லாஹுல்லா பூவத்தை இல்லா பில்லா இன் தரணியான அக்கல் மின்க மாதவ வலதா. நீ உள்ளக்க நுழைகிற பொழுது
என்னுடைய நண்பன், ஆனால் அல்லாஹு தாலா அவனுக்கு கொடுக்கல, எனக்கு அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறான் அப்படின்ற நிலையை எப்படி உணர்ந்துட்டாயோ அப்பவே ரப்புக்கு நீ நன்றி செலுத்தி இருக்கணுமே. நீ உள்ளக்க நுழைஞ்சோனே மாஷா அல்லா என்பதாக சொல்லி இருக்கணுமே. உள்ளக்க நுழைஞ்சோனே ரப்பு தான் எனக்கு கொடுத்தது என்பதாக சொல்லி இருக்கணுமே என்பதாக அவர் சொல்லுகிறார். ஆனால் அவர் என்ன இப்படி சொல்லிட்ட, அந்த பயிரிட்டது நான், எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு செஞ்சது நான், ரப்புன்னு அப்படியே கொடுத்துட்டானா? நான் தான் விவசாயம் செஞ்சேன், நான் தான் எல்லாத்தையும் நட்டுனேன், நான் தான் தண்ணி வருவதற்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சேன். இப்போ என்னம்மா ரப்புக்கு நீ நன்றி செலுத்தி என்பதாக சொல்கிறாயே என்பதாக சொல்லிட்டு போனாரு. காலையில் வந்து பார்க்கிற பொழுது அல்லாஹு தாலா ஒரு நெல் கதிர் கூட இல்லாத நிலையாக அல்லாஹு தாலா ஒரு பெரிய நெருப்பு புயல் காற்றை கொண்டு அழித்துரைத்தான். யா லைத்தனி, அவர் கை செய்துமே என்பதாக, கை செய்தப்பட்டார் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கிறார். இவர் நிறைய கொடுக்கப்பட்ட நிலையில் எப்படி இருந்தார் என்பதாக ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய செய்தியை அல்லாஹ் தஆலா சுட்டி காண்பிக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகிறார்கள், அவர்களுடைய படை வருகிறது. அவர்களுடைய படை வருகின்ற பொழுது ஒரு எறும்பு, அந்த எறும்பு கூட்டம் அந்த தெருவை கிராஸ் பண்ணுது. எறும்பு கூட்டம் கிராஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த எறும்புல இருக்கக்கூடிய தலைமை எறும்பு அந்த புத்தில் நின்றுக்கிட்டு பார்க்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படை வேகமாக வந்துகிட்டு இருக்கு என்பதாக தெரிஞ்சோன்னே, யா அய்யுஹன் நம்லு துஹுலு, என்னுடைய எறும்பு கூட்டங்களே எல்லோரும் நீங்கள் வேகமாக நுழையுங்கள், மசாக்கினுக்கும், உங்களுடைய பொத்துகளுக்குள்ளாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். ஏனென்றால் சுலைமானுடைய படைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன, அவர்கள் உங்களை தெரியாமல் மிதித்து விட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய அவங்க படையில வந்துட்டு இருக்காங்க, வாகனத்தில் உட்கார்ந்து வந்திருக்கிறாங்க. எறும்பு நீங்க ரொம்ப சின்ன படைப்பு, எனவே தெரியாது அவங்களுக்கு, ஏறிடுங்க என்பதாக சொன்ன அந்த பொறுப்புணர்வு செய்தியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அந்த எறும்புக்கு என்ன பொறுப்புணர்வு இருக்குது பாரு, சமுதாயத்தினுடைய அக்கறை இருக்குது பாரு என்பதாக நினைத்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, அந்த சொல்லை பார்த்து கேட்டுவிட்டு அவர்கள் சந்தோஷத்திலே சிரித்தார்கள். சிரித்துவிட்டு அடுத்த நொடியில் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வகால ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை, யா அல்லாஹ், எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் கொடுத்த நியாமத்திற்கு நன்றி செலுத்த கூட அடியானாக என்னை ஆக்குவாயாக என்பதாக துஆ செய்கிறாங்க. என்ன தெரியுமா, என்ன உணர்த்துகிறார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா யாருக்கும் கேட்காத ஒரு வாக்கியம் அந்த எறும்பினுடைய சப்தத்தை கேட்குதல். அந்த கேட்குதலை எனக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் உடனடியாக உணர்ந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார். இவரும் கொடுக்கப்பட்டவர், அவரும் கொடுக்கப்பட்டவர். என்ன வித்தியாசம்? கொடுக்கப்பட்டதில் நடந்த முறை என்பது வேறு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டதில் நடந்த முறை என்பது வேறு. இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா, ஒன்று நன்றி உள்ளவர்கள் அல்லது நன்றி கெட்டவர்கள். ரெண்டு பாதை மட்டும்தான் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நான் அமைத்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பானவர்களே, நமக்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய, ஈமானுடைய மிக மையப்புள்ளி. அவர்கள்தான் உங்களுக்கு முஸ்லீம் என்கின்ற பட்டத்தையே கொடுத்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அவர்கள் உஸ்வத்துல் ஹஸனா என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அழகிய முன்மாதிரி அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதாக சொல்கிறான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹிதாயத் ஏன் கிடைச்சிச்சு தெரியுமா? அவங்க ஏன் இஸ்லாத்துக்கு வந்தாங்க தெரியுமா? அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஷாக்கிரன் லி அன்ஆமி, அல்லாஹு தஆலாவினுடைய நிஅமத்திற்கு நன்றி பாராட்டக்கூடியவராக அவர் இருந்தார், நன்றி உள்ள மனுஷராக இருந்தார். எனவே அல்லாஹு தஆலா இஜ்தபா, அவரை தேர்வு செய்தான். வஹதாஹு இலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையை அவருக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை வழங்கினார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்னா, நன்றி உணர்வுன்றது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத நம்ம உணர்வு கண்டிப்பாக உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா ஏராளமான செய்திகள், எக்கச்சக்கமான செய்திகள். அது ரப்பிடத்தில் மட்டுமல்ல, சக நண்பனிடத்தில், சக தோழனிடத்தில், தன்னுடைய மனைவியிடத்தில், காஃபிராக இருக்கக்கூடிய மற்றவர்களிடத்திலையும் கூட
நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஏராளமான செய்திகளை நம்மளால் பார்க்க முடியும். சாதாரணமான அந்த தபூக் யுத்தத்தில் பார்க்குறோம் இல்லையா, யார் யாரெல்லாம் எதை எடுத்துகிட்டு வரீங்களோ எடுத்துகிட்டு வாங்க என்பதாக வருகிற பொழுது சுலைமான் யார் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படியாவது ஓவர்டேக் பண்ணிடணும் என்பதாக நினைக்கக்கூடியவர்கள். நமக்கு நிறைய தெரிஞ்ச அந்த விஷயம், பிரபலமான விஷயம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிறைய கொண்டுட்டு வருவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்பொழுதுமே கொடுத்து கொடுத்து இப்ப வீட்டில் எதுவும் இல்லை. எனவே இப்பொழுது வருகிற பொழுது ஒரு கீஸ் பையில தான் அணிந்திருந்த ஆடையை கொண்டு வருகிறார்கள். மேல ஒரு சாக்கு பையை போத்திக்கிட்டு அதையே தன்னுடைய ஆடையாக வைத்துக்கிட்டு வராங்க. இப்ப என்ன கேட்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்கணும்? என்ன கொண்டுட்டு வந்தீங்க, நீங்க என்ன கொண்டுட்டு வந்தீங்க, நீங்க என்ன கொண்டுட்டு வந்தீங்கன்னு கேட்கணும். அப்படித்தானே கேட்கணும். நீங்க என்ன கொண்டுட்டு வந்தீங்க? நான் இதெல்லாம் கொண்டுட்டு வந்தேன் யார சொல்லலாம். நீங்க என்ன கொண்டுட்டு வந்தீங்க? இதெல்லாம் கொண்டுட்டு வந்தேன். இந்த கேள்வி கேட்டால் இத்துணை காலம் உபகாரம் செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள், பின்னடைவை ஏற்பட்டு விடும் அவர்களுக்கு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை உல்டாவாக கேட்கிறார்கள். மா தரக்த லி அஹ்லிக யா உமர், உமரை வீட்டில் என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன கேள்வி? இந்த கேள்வியை கேட்போமா நார்மலா? என்ன எடுத்துட்டு வந்தீங்கன்னு தான் கேட்போம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மா தரக்த லி அஹ்லிக யா உமர், உமரை வீட்டில் என்ன விட்டுட்டு வந்தீங்க, உமரே வீட்டில் என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்குறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, வீட்டில் நிஸ்புல்லி பைத்தி, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாதியை விட்டுட்டு வந்தேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து கேட்டாங்க, யா அபா பக்கர் மா தரக்த லி அஹ்லிக யா அபா பக்கர், அபூபக்கரை வீட்டில் என்னப்பா விட்டுட்டு வந்தீங்க? அல்லாஹ் ரசூல், அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர வேறு எதுவுமே இல்லையா, எதுவுமே இல்லை என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நன்றி உணர்வை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த நன்றி உணர்வை நாமும் உணர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் உணர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக மாறுவார். அந்த உணர்வை நம்முடைய மனைவிக்கும் உணர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனைவி சாலிஹான மனைவியாக உருவாவார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்தினுடைய விஷயத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வரக்கூடிய வாரத்திலே பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹ்விற்கு பொருத்தமான அந்த நன்றி உணர்வோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.